கண்ணியமும் மகத்துவமும் வாய்ந்த எல்லாம் வல்ல இறைவனின் நல்லடியார்களே, இந்த தருணத்தில் நாம் அறிந்து கொள்ள இருக்கக்கூடிய தகவல் என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வை சார்ந்து உண்மையாளர்களாக நேர்மையாளர்களாக வாழக்கூடிய பட்சத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு எப்படிப்பட்ட உதவிகளையும் கண்ணியத்தையும் வழங்குவான் என்பதை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமான, அதைவிட மிகவும் உண்மையான ஒரு தோழராக இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள். நட்புக்கு இலக்கணமாக வாழ்ந்த ஒரு மனிதர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். தன்னுடைய இயற்பெயர், அந்த பெயர் மறக்கடிக்கப்பட்டு சித்திக், உண்மையாளர் என்ற பட்டப்பெயரை, புனைப்பெயரை வைத்து இந்த சமூகம் அவரை அறிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு உண்மையாளராக வாழ்ந்து மரணித்தவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அபூபக்கர் சித்திக் அவர்கள் எப்படிப்பட்ட சிறப்புக்கு சொந்தக்காரர் என்று சொன்னால், இஸ்லாத்தை ஆரம்பத்தில் ஏற்றுக்கொண்ட ஒரு நபித்தோழர், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மைப்படுத்துவதில் இவரை போல அந்த சமூகத்தில் வேறு ஆள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நபிகளாருடைய சொற்களை உண்மைப்படுத்தியவர் அபூபக்கர் சித்திக் அவர்கள். அவருடைய குணாதிசயம் தங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு சூழலிலும் அதை வெளிப்படுத்தி கொண்டே வந்தார்கள். இந்த இஸ்லாத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்ட அந்த நாளிலிருந்து தன்னுடைய பொருளாதாரத்தை, தன்னுடைய வாழ்க்கையினுடைய பல சந்தர்ப்பங்களில் இன்பங்களை எல்லாம் இழந்துவிட்டு இஸ்லாத்திற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்த ஒரு நபித்தோழர் அபூபக்கர் சித்திக் அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதரை உண்மைப்படுத்துவதுதான் அவருடைய அன்றாட பணியாக இருந்தது. மிஹ்ராஜுடைய பயணத்தின் பொழுது காஃபிர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிருச்சு, ஒரு இரவுல இவர் இங்க இருந்து அக்ஸாவுக்கு போனாரா, வானத்துக்கு போனாரா, விண்வெளிக்கு போனாரா என்று பேசக்கூடிய நேரத்தில் அபூபக்கர் சித்திக் அவர்கள் சொன்னார்கள், இதை சொன்னது யார்? இந்த செய்தியை உங்களுக்கு அறிவித்தது யார்? முஹம்மதா? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் அது உண்மையாகத்தான் இருக்கும், வேற எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த அளவுக்கு எல்லாருமே ஆச்சரியப்படுகிறார்கள். எப்படிங்க ஒரு இரவுல போயிட்டு வர முடியும்? மிஹ்ராஜ்ன்றாரு, புராக்கு வாகனம்ன்றாரு, என்னங்க இதெல்லாம் அப்படின்னு பேசக்கூடிய நேரத்துல அவரை உண்மைப்படுத்தியவர் அபூபக்கர் சித்திக் அவர்கள். நமக்கெல்லாம் தெரியும், வரலாற்றுல அபூபக்கருடைய மகள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்திருந்தார்கள். சிறப்பாக மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்த வாழ்க்கை அது. உலகத்திற்கு படிப்படையான ஒரு வாழ்க்கையும் ஆயிஷா அம்மையாருடைய வாழ்க்கை தான். பெண்களுக்கு எடுத்துக்காட்டாக சான்றாக வாழ்ந்தவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ரொம்ப பாசத்தோடு நேசத்தோடு ரொம்பவும் விரும்பிய ஒரு மனைவி என்று சொன்னால் அன்னை ஹதீஜாவுக்கு பிறகு ஆயிஷா தான். ஆனால் ஒரு கட்டம் வருகிறது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வழிதவறி விட்டார்கள் என்று சமூகம் அவர் மீது ஒரு குற்றத்தை பாய்ச்சுகிறது. அந்த சூழல் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் துவண்டு போய் அழுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள். எப்படிப்பட்ட வேதனை தெரியுமா? அன்னை ஆயிஷா சொல்லுகிறார்கள், என்னுடைய கண்கள் கண்ணீர் வடிக்கும்,
கன்னங்களில் என்னுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடியும், அதை என்னுடைய கன்னங்கள் உணராது, அந்த அளவுக்கு அழுகை. கிட்டத்தட்ட 2 மாத காலம் ஆயிஷாவுடைய வாழ்க்கையில அப்படியான ஒரு துயர். ஏன் என்று சொன்னால், அதை நபிகளாரும் தங்களுடைய உள்ளத்தில் ஏற்றிக்கொண்டு ஒருவேளை தவறு இருக்குமா என்ற சூழலுக்கு ரசூலுல்லாஹ் ஆட்பட்டு விட்டார்கள். சஹாபாக்களை அழைத்து மஷூரா செய்கிறார்கள். நடந்திருக்குமா, என்ன ஏது, என்ன செய்யலாம் என்ற அளவிற்கு ரசூலுல்லாஹ்வுடைய நடவடிக்கை ஒரு பக்கம். ஆயிஷா நாயகியோடு பேசாத ஒரு சூழல். 2 பேரும் பார்த்துப்போம், அவரே எதுவும் பேச மாட்டார், நானும் எதுவும் பேச மாட்டேன், ரசூலுல்லாஹ்வும் அழுவாங்க, நானும் அழுவேன் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கூறிய செய்தியை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழல்ல தன்னுடைய தாயுடைய வீட்டுக்கு வருகிறார்கள். வீட்டுக்கு வந்தா அபூபக்கர் சித்திக்கும் அவருடைய மனைவி இருக்கிறார்கள். அபூபக்கர் சித்திக்குடைய நிலை மிகவும் ஆச்சரியத்திற்குரிய ஒரு நிலை. என்ன செய்யறாங்க தெரியுமா? ஆயிஷா நாயகி வீட்டுக்கு வந்து இது குறித்து இந்த வதந்தி பரப்பப்படுகிறது, இது குறித்து என் தாய் தந்தை என்ன நினைக்கிறார்கள், நான் அவர்களிடம் சென்று முறையிட இருக்கிறேன் என்று அங்க வந்து பார்த்தா சூழல் தனக்கு எதிராக இருப்பதை ஆயிஷா நாயகி உணர்கிறார்கள். என்ன சூழல்? வந்து பார்த்துட்டு சொல்றாங்க, நீங்க இப்ப எப்படி இருக்கிறீங்க தெரியுமா? தன்னுடைய தாய் தந்தையரை பார்த்து, அபூபக்கர் சித்திக்கை பார்த்து, ஒருவேளை நான் தவறு செய்து விட்டேன் என்று நான் சொன்னால், நான் ஒப்புக்கொண்டால் அதை நீங்கள் உண்மைப்படுத்துவீர்கள் போலயே. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, அபூபக்கர் சித்திக்கு தன்னுடைய மகளை விட ரசூலுல்லாஹ்வுக்கு மேல நம்பிக்கை அதிகம், ரசூலுல்லாஹ்வுக்கு மேல அவங்க சொல்ற வார்த்தைக்கு நம்பிக்கை அதிகம். அல்லாஹ்வுடைய தூதரே ஒரு வஸ்வாஸ்ல இருக்காங்க என்று சொன்னால், இந்த நேரத்தில் இல்ல இல்ல என் மகள் தவறு செய்ய மாட்டாள் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டை எடுப்பதற்கு அபூபக்கர் சித்திக்கு மனம் வரவில்லை. என் மகளாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்களோ அதுதான். இப்படி ஒரு தகப்பனை பார்க்க முடியுமா? இப்படி ஒரு தோழமையை பார்க்க முடியுமா? தன்னுடைய மகள் அந்த இடத்தில் கலங்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள். நீ தவறே செய்யவில்லை, நீ செய்ய மாட்டாய் என்ற எந்த வாக்குறுதியும் எந்த வார்த்தையும் உதிர்க்காமல் அமைதி காத்தவர் அபூபக்கர் சித்திக். ஒருவேளை ரசூலுல்லாஹ் பட்ட சந்தேகம் உண்மைதானோ என்ற அளவிற்கு அவருடைய செயல்பாடு இருந்தது என்று சொன்னால், ரசூலுல்லாஹ்வின் மீது எவ்வளவு பெரிய நம்பிக்கை, எவ்வளவு பெரிய இணக்கம், எவ்வளவு பெரிய பாசம். அல்லாஹ் அதனால தான் அபூபக்கர் சித்திக் குறித்து குர்ஆன்ல அவரை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டான். அவருக்கு, அதாவது திருமறை குர்ஆன்ல நல்லா கவனிக்கணும், யாரை குறித்தும் பெருசா என்ன செஞ்சாரு வசனங்கள் சொல்லப்பட்டு விடாது. ஆனா அபூபக்கருடைய பெயரை சொல்லாமல் அவரை குறித்து வரலாற்று செய்தி குர்ஆன்ல இடம் பிடிக்கிறதுனா சாதாரண விஷயமாங்க. குகையில இருக்கிறாங்க, குகையில இருக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த நேரத்தில் அந்த சூழலில் கடுமையாக தன்னோடு கூட நின்று ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா, ரசூலுல்லாஹ்வுக்கு அபூபக்கர் உதவினார்கள். எப்படி தெரியுமா? மலைகள்ல ரசூலுல்லாஹ் ஏறுவாங்க, இரவு நேரங்கள்ல தங்களை காத்துக் கொள்வதற்காக வேண்டி. சாதாரண பயணம் அல்ல அது. மலைகள்ல ஏறுவாங்க, ஏறக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதரை பின்னால் இருந்து ஏற்றி அந்த மலைகள்ல ஏறி போவதற்கு உதவக்கூடியவர் அபூபக்கர். ரசூலுல்லாஹ்வோட மூத்தவர், வயசுல மூத்தவர். ஆனா ரசூலுல்லாஹ் ஏத்துவாங்க. அந்த நேரத்தில் அபூபக்கருடைய கவலை வெளிப்படக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனத்தை இறக்கி சொல்றான். எப்படி சொல்றாங்கன்னா, இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், பயப்படாதீங்க அபூபக்கர், ஏன் பயப்படுறீங்க? அல்லாஹ் இருக்கிறான். அந்த 2 பேர் இருக்கும்போது அவங்களுக்கு சொல்றான், கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க என்று அந்த வரலாற்றில் பெயர் இடம் பிடிக்கிறார் அபூபக்கர் சித்திக் அவர்கள். அப்ப யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட சிறப்புக்கு சொந்தக்காரர் அபூபக்கருடைய அந்த வாழ்க்கை. ஒட்டுமொத்தமாக எடுத்துக்கொண்டால் பொருளாதாரத்திலும் சரி, தன்னுடைய அர்ப்பணிப்பிலும் சரி, ரசூலுல்லாஹ்வுக்கு பேக் போன் தான் இவங்கதான். நான் ஒருவரை உற்ற தோழனாக ஆக்குவதாக இருந்தால் நான் யார் ஆக்கியிருப்பேன்? அபூபக்கரை ஆக்கியிருப்பேன். அல்லாஹ் அதை தடை செஞ்சுட்டான். இல்லைன்னா இந்த அபூபக்கர் தான். எப்படிப்பட்டவர் தெரியுமா இந்த அபூபக்கர்? இந்த அபூபக்கருடைய மனநிலை எப்படிப்பட்டது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் நோய்வாய்ப்படுகிறார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி கட்டத்தை உணர்ந்து கொள்கிறார்கள். இதற்கு மேல் நாம் வாழ மாட்டோம், நாம் வந்த பணி நிறைவடைந்து விட்டது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் உணரக்கூடிய தருணத்தில் ஒரு நாள் வருகிறது, ஒரு வக்து தொழுகை வருகிறது. நபிகளார் பள்ளிவாசலுக்கு செல்ல வேண்டும் என்று புனைப்போடு எழுந்திருக்கிறார்கள். அவர்களுக்கான நோய் அவர்களை எழுந்து பள்ளிவாசலுக்கு செல்வதை விட்டும் தடுக்கிறது. ரசூலுல்லாஹ் எதிர்ச்சி பள்ளிவாசலுக்கு போக முடியல.
அல்லாஹ்வுடைய தூதர்கள் எந்திரிக்கிறார்கள். மீண்டும் 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 மயங்கி விட அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், அபூபக்கரை தொலை வைக்க சொல்லுங்கள், அபூபக்கரை தொலை வைக்க சொல்லுங்கள். எனக்கு பிறகு அடுத்து அபூபக்கர் தான் என்பதை சுட்டி காட்டிய நிகழ்வு. அபூபக்கரை தொலை வைக்க சொல்லுங்கள். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அபூபக்கரை போய் என்னுடைய தந்தையை போய் தொலை வைக்க சொல்றீங்களே, அவரோ மென்மையான மனம் படைத்தவர். ஏற்கனவே அல்லாஹ்வுடைய தூதருக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொன்னதும் அந்த மதீனாவுடைய வீதிகளில் எல்லாருக்கும் செய்தி போய் சேருகிறது, ரசூலுல்லாஹ் உடம்பு சரியில்ல, அல்லாஹ்வுடைய தூதரால் நடக்க முடியல, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கடும் காய்ச்சல், மக்கள் எல்லாம் பித்து பிடித்தது போல இருக்கிறாங்க. என்ன ஆச்சு ரசூலுல்லாஹ்வுக்கு, என்ன ஆச்சு ரசூலுல்லாஹ்வுக்கு? இந்த சூழல போய் அபூபக்கரை தொலை வைக்க சொல்றீங்களே, அவர் இலகிய மனம் படைத்தவர், அவர் எப்படி தொலை வைப்பார்? ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றப்படுகிறது. அபூபக்கர் அவர்கள் தொலை வைப்பார்கள். தொலை வைத்து விட்டு திரும்பி பார்த்தால் மொத்த பள்ளிவாசலிலும் கண்ணீர் கோலமாக இருக்கும். சஹாபாக்கள் அது நாள் வரை, அதற்கு முன்பு வரை என்னதாக இருந்தார்கள்? பள்ளிவாசல எல்லாம் தொழுது முடிச்சுட்டு பேசி சிரிச்சு தங்களுடைய முந்தைய வாழ்க்கையை பற்றி அவர்கள் பேச, அதை பார்த்து ரசூலுல்லாஹ் ரசிக்க, இப்படி இருந்த மதீனாவுடைய பள்ளிவாசல் ரசூலுல்லாஹ் இமாமத்து செய்ய வரவில்லை என்று அந்த செய்தி போனவுடன் தொழுவார்கள். தொழுது முடித்து அபூபக்கர் திரும்பி பார்த்தால் மொத்த பள்ளிவாசலும் கண்ணீர் கோலமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதரே, எல்லாரும் அழுதுட்டு இருக்கிறாங்க. என்ன அப்படியே மக்கள் நினைச்சாங்க, ரசூலுல்லாஹ் உடல்நிலை முடியல, ரசூலுல்லாஹ் திரும்பி வந்துருவாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் வரத்தான் போறாங்க என்ற சூழலில் அதை எண்ணிக்கொண்டு இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வரவே மாட்டார் என்று அந்த மக்கள் கற்பனையிலும் நினைத்து பார்க்கவில்லை. அந்த நாளும் வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த நாளும் வருகிறது. அபூபக்கர் எதிர்பாராத நிலையாக அந்த ஊரில் அந்த நேரத்தில் இல்லாமல் போய்விட்டார்கள். செய்தி கேள்விப்பட்டு வருகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹ் மரணிக்கலப்பா, யாரும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் மரணிப்பார்கள், எங்களை விட்டு சென்று விடுவார்கள், அவர்களை நாங்கள் குழி தோண்டி புதைத்து அல்லாஹ்வுடைய தூதரை விட்டு பிரியக்கூடிய ஒரு நேரம் வரும் என்று எந்த ஒரு சஹாபியும் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. வந்தது, அந்த நாள் வந்தது. அபூபக்கர் வந்தார், வந்து பார்க்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் ஜனாஸாவாக கிடத்தப்படுகிறார்கள். வீட்டுக்குள்ள போறாங்க, இல்ல இல்ல ரசூலுல்லாஹ் இப்ப வந்துருவாங்க என்று பேசிக் கொண்டிருந்த மக்கள் மத்தியில், அந்த கூட்டத்துக்கு மத்தியில் உள்ள போய் அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்து விட்டு பார்த்து விட்டு மௌத்தாகி விட்டால் என்பதை அறிந்து கொண்ட அபூபக்கர், இலகிய மனம் கொண்ட அபூபக்கர் அந்த நேரத்தில் என்ன செய்தார்? முடிவெடுக்கிறாங்க, மௌத்தாயிட்டாங்க. இந்த நேரத்தில் நாம இந்த மக்களோடு சேர்ந்துக்கிட்டு எமோஷனலாக நாம கனெக்ட் ஆகி போயிட்டு இருந்தோம்னா அது சரியான நிலை இல்லை என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் மீது முத்தமிட்டு விட்டு, இருக்கும் போதும் மனம் கவர்ந்தீர்கள், மௌத்தான பிறகு கஸ்தூரி மனம் கவர்ந்தீர்கள் என்று சொல்லிவிட்டு அபூபக்கர் வெளியே வருகிறார்கள். வெளியே வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய வசனம் 3வது அத்தியாயம் 144வது வசனத்துல அல்லாஹ் சொல்லுகின்றானே, என்ன சொல்றான்? ஒமா முஹம்மது இல்லா ரசூல், இந்த முஹம்மது தூதரை தவிர வேறு யாரும் இல்லை. இதற்கு முன்பு இந்த தூதரை போல் மற்ற தூதர்களும் மரணித்திருக்கிறார்கள். அவர்கள் மரணித்து விட்டால் அவங்க போன மாதிரியே நீங்க என்ன செஞ்சிருவீங்க? மற்றவங்க போன மாதிரி நீங்களும் போயிருவீங்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். இந்த வசனத்தை எடுத்து சொல்லி அந்த சமூகத்தை தௌஹீத் அடிப்படையில் வார்த்தெடுத்தவர் அபூபக்கர் சித்திக். இவர் மௌத்தாவார் பா, இவர் வெறும் மனிதர் தான், இவர் தூதர் மௌத்தாவார், இவருக்கு மரணம் இருக்கிறது, மரணிக்காத ஒருத்தர் இருக்கிறான், அது அல்லாஹ் என்று சொல்லி அந்த மக்களிடத்துல சத்திய முழக்கத்தை போதித்தவர் அபூபக்கர் சித்திக். இன்னைக்கு நம்முடைய சமூகம் அதுல பல இடங்களில் பின்தங்கி விட்டது. பல இடங்கள் நினைச்சுட்டான், அல்லாஹ்வுடைய தூதருடைய துவாவாலும் பரக்கத்தாலும் உனக்கு எப்ப ரசூலுல்லாஹ் துவா செஞ்சாங்க, எப்ப உனக்கு வந்து அவங்க பிரார்த்திப்பாங்க, பத்திரிகைகள் போடப்படுகிறது. என்ன ஒரு அநியாயம் இது! ரசூலுல்லாஹ் உட்கார்ந்துகிட்டு ஒரு துவா செஞ்சுட்டு இருப்பாங்களா? அப்படி உங்களுக்கு யார் சொல்லிக் கொடுத்தது? மறந்து விட்டார்கள். உங்களுடைய துவாவை கேட்கக்கூடியவர் அல்லாஹ் மாத்திரம்தான். எப்படி ரசூலுல்லாஹ் கேட்பாங்க? அவங்க மனிதர், மரணித்து விட்டார்கள். இந்த தௌஹீதை அன்றைய தினத்துல போதித்தவர் அபூபக்கர் சித்திக். மரணிச்சுட்டாங்க.
ஆட்சி பொறுப்புக்கு ஆசைப்படவில்லை. உமரை நியமிக்கிறார்கள். இல்லை இல்லை, அபூபக்கர் தான் வேண்டும் என்று மக்கள் ஒட்டுமொத்தமாக முடிவு செய்துவிட்டு ஆட்சிக்கு வருகிறார்கள். அபூபக்கருடைய நேர்மை, உண்மை, தௌஹீதை அவர்கள் மக்களிடத்துல நிலைநாட்டிய விதம் இன்னும் ஆச்சரியத்திற்குரியது. எல்லாம் ஆட்சிக்கு வர்றாங்க. வந்த உடனேயே மக்களுடைய உள்ளத்துல வருகிறது, நான் தௌஹீதை பின்பற்ற விரும்புகிறேன், ஆனால் தௌஹீதுக்காக ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதை கொடுக்க மாட்டோம். மக்கள் முடிவு பண்றாங்க, ஒட்டுமொத்தமா முடிவு பண்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்குரிய அந்த நேரத்தில், அபூபக்கர் ஆட்சிக்கு வரக்கூடிய நேரத்தில் ஏதோ பயங்கரமா பிரம்மாண்டமா எல்லாமே கட்டுக்கோப்புல இருக்குது என்ற சூழல் இல்லை. பல இடங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய படைகளை அனுப்பி இருந்தார்கள். அந்த மரணப்படுக்கையில் இருந்து கொண்டு போர்ப்படை வீரர்கள் இல்லாத மதீனாவாக அபூபக்கர் ஆட்சி பொறுப்பு வரக்கூடிய நேரத்தில் மதீனாவுடைய நிலை யாரும் கிடையாது. ஊர்ல எல்லாம் போருக்காக வேண்டி கிளம்பி போயிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் நாம அபூபக்கரை வீழ்த்தி விடலாம், அவருடைய நிலையை முடித்து விடலாம், ஒருவேளை ஜக்காத்து வசூலிப்பேன் என்று சொன்னால் அபூபக்கருடைய கதையை முடிக்கலாம் என்று வந்த ஒரு கூட்டம் பிரைன் வாஷ் பண்ணிட்டு இருக்கிறான். உள்ள வந்து ஜக்காத்தெல்லாம் கொடுக்க வேணாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய துஆ நமக்கு கிடைக்காதுங்க என்று சொல்லி பிரைன் வாஷ் பண்ணக்கூடிய நேரத்துல அபூபக்கர் முடிவு செய்கிறார். என்ன முடிவு தெரியுமா? யார் இந்த அல்லாஹ்வுடைய சட்டத்தை நிறைவேற்ற மாட்டோம் என்று சொல்லுகிறாரோ அவர்களுக்கு எதிராக நான் போர் புரிவேன். உமர் கேட்கிறார், எப்படிங்க அது? ஏங்க அவங்க வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொல்லியிருக்கிறாங்க, கலிமா சொன்னோட நீங்க போர் புரிவீங்களா? அது எப்படி போர் புரிய முடியும் என்று கேட்கக்கூடிய நேரத்துல அவர் சொல்லுகிறார், இந்த மார்க்கம் என்பது அது மட்டும் கிடையாது, அல்லாஹ் சொன்ன அனைத்து கட்டளையும் பின்பற்ற வேண்டும். எங்கெல்லாம் அல்லாஹ் தொழுகையை பற்றி சொல்றானோ தொழக்கூடியவனை நாம் அவனுக்கு எதிராக போரிடக்கூடாது என்று சொன்னால், ஜக்காத்து கொடுக்க மாட்டேன்னு சொல்றான்ல அவனுக்கு எதிராக நம்ம போரிடணும். ஏன் தெரியுமா? தொழுகை குறித்து எங்கெல்லாம் பேசுகிறானோ அங்கெல்லாம் அல்லாஹ் ஜக்காத்தை குறித்து பேசுகிறான். எவன் ஜக்காத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்றானோ அவனுக்கு எதிராக நான் போர் புரிவேன். இஸ்லாம் கூட வாங்க, இல்லைன்னா போயிருங்க. அபூபக்கர் உலகத்திற்கு எடுத்து சொல்லுகிறார். அவர் மட்டும் தனியா துணிச்சலா நிக்கிறாரு. போர்க்களத்திற்காக வேண்டி அபூபக்கர் என்ற கிழவர் 40 வயசா 30 வயசா, ரசூலுல்லாஹ்வுடைய விட வயது மூத்தவர் அபூபக்கர் சித்திக் அந்த இடத்தை முடிவெடுக்கிறார்கள். மனம் தளர்ந்த நேரத்துல, அல்லாஹ்வுடைய தூதர் விட்டு பிரிந்த நேரத்துல யாருக்கும் இல்லாத கவலை அபூபக்கருடைய உள்ளத்துல இருக்கிறது. ஆட்சி பொறுப்பு என்ற அந்த மிகப்பெரிய பாரம் இருக்கிறது. அந்த நேரத்தில் கூட ஆட்சிக்காக பொறுப்புக்காக தன்னை வளைத்துக் கொள்ளாமல் பார்த்துக்கலாம் அடுத்து அப்படிங்கிற அந்த நிலை இல்லாமல் அபூபக்கர் முடிவெடுத்தார்கள். எப்படிப்பட்ட முடிவு? போர்க்களத்தில் இறங்கணும், படை கிடையாது, அல்லாஹ் இருக்கிறான்பா, அல்லாஹ் பார்த்துப்பான்பா. இறங்குனாங்க. ஒரு மாஸ்டர் பிளான் போட்டாங்க. என்ன பிளானு? எவெல்லாம் ஊருக்குள்ள இருக்கிறானோ அவனை விட்டுட்டு எதிரிகள் வெளியே சில பேர் காத்துக் கொண்டிருந்தார்கள். என்ன செய்யலாம்? ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் அபூபக்கரை அட்டாக் பண்ண நிலை வந்தா நாமும் போய் சப்போர்ட் பண்ணலாம்னு சொல்லி அபூபக்கர் என்ன செஞ்சார் தெரியுமா? ஊர்ல இருக்க எல்லாரையும் விட்டுட்டு வெளியே இருக்கக்கூடிய மக்களை தன்னுடைய போர் சமயோஜித யுக்தியால் அவர்களை கையாண்டார்கள், அடித்து ஒழித்தார்கள். ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாம் வெளியே ஓடனா. அல்லாஹ் கொடுத்த வெற்றி என்ன தெரியுமா? போர்க்களத்திற்காக போயிட்டு ஒரு கூட்டம் அனைவரும் அங்கங்க நிற்கிறார்கள். ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்க. இதுக்கு மேல போர் செய்யணுமா வேணாவா, போர் செய்யணுமா வேணாவா என்று சில பேர் திரும்பி வந்து கொண்டிருந்தார்கள். அபூபக்கர் திரட்டினார்கள் படையை. கிளம்பி நேரா போயிட்டு, நீ போப்பா, நான் ஏன் வந்திருக்கிறது தெரியுமா? என்னுடைய பணி என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் எதை விட்டு சென்றார்களோ அதை தொடர்வதற்காக நான் வந்திருக்கிறேன். ரசூலுல்லாஹ் எதை சொன்னாங்களோ எதை கடைபிடிச்சாங்களோ அதை தொடர்வதா என்னுடைய பணி, அதை விட்டுட்டு போறது என் பணி கிடையாது என்று சொல்லி அந்த இடத்தில் அந்த போர்ப்படை வீரர்கள் ரசூலுல்லாஹ் எங்க அனுப்புனாங்களோ எல்லாம் போறாங்க. அல்லாஹ் கொடுத்த வெற்றி. அன்றைக்கு எந்த படை அந்த போர்க்களத்தை நோக்கி சென்றதோ அனைத்துமே வெற்றி பெற்று செய்தி உலகிற்கு சொல்லப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆட்சியை விட இன்னும் பன்மடங்கு அபூபக்கருடைய படை, அபூபக்கருடைய ஆட்சி வலிமை பெற்று விட்டது. அப்படியே இந்த செய்தி பறந்த உடனே எல்லா இஸ்லாத்துக்குள்ள வந்து சேர்றான், ஜக்காத்தை வந்து கொட்டுறான். அபூபக்கர் பலமான ஆட்சியாளராக உருவெடுக்கிறார்கள். 2 காலம் அல்லாஹ் அவர்கள் கொடுத்த அவகாசம் 2 ஆண்டுகள். அபூபக்கர் சித்திக் அவர்கள் மௌத்தாகிவிட்ட செய்தியை பார்க்கிறோம். அன்பான தோழர்களே, நாம் பெற வேண்டிய மிகப்பெரிய படிப்பினை தெரியுமா? நாம் பெற வேண்டிய படிப்பினை, கூட ஆள் இருக்கும் போது, கூட ஒரு கூட்டம் இருக்கும் போது, கூட நமக்கான பவர் இருக்கும் போது தௌஹீதை எடுத்து சொல்வதை விட தனியாக
யாரும் கூட இல்ல, எந்த பவரும் இல்ல, இருந்தாலும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து சொன்னார்களே, அது அபூபக்கர் சித்திக்குடைய சிறப்பு. ஆரம்பத்திலே அப்படிதான் இருந்தாங்க, கூட யாரும் கிடையாது, ரசூலுல்லாஹ் உண்மைப்படுத்துறாங்க. மக்கள் எல்லாம் எதிர்க்கக்கூடிய நேரத்தில் அபூபக்கர் அல்லாஹ்வுடைய தூதரை உண்மைப்படுத்தினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தான பிறகும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அபூபக்கர் உண்மைப்படுத்தினார்கள், அதை நிலைநாட்டினார்கள். எப்படிப்பட்ட ஒரு மனிதராக வாழ்ந்து மறைத்திருக்கிறார்கள். அதையெல்லாம் விட அபூபக்கர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சிறந்த தோழனாக இருந்தார்கள். இன்னைக்கு தோழமை என்பது பொருளாதாரத்தை வைத்து நிர்ணயிக்கப்படுகிறது, மற்ற தேவைகளை வைத்து நிர்ணயிக்கப்படுகிறது. அபூபக்கர் அவர்கள் இந்த தௌஹீதுக்காக ஏற்றுக்கொண்ட தோழமை கடைசி வரைக்கும், உயிர் மூச்சு வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதரோடு நின்றார்களே, அப்படிப்பட்ட தோழமைகளை இன்றைக்கு பார்க்க முடிகிறதா? இன்னைக்கு நாம் பெற வேண்டிய மிகப்பெரிய படிப்பினை இது. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும், அப்படிப்பட்ட தோழமைகளை உருவாக்க வேண்டும். நீங்க இல்லாட்டியோ உங்களுக்காக துஆ செய்யக்கூடிய நண்பர்களை உருவாக்கி கொள்ளுங்கள். நீங்க அந்த சபையில இல்லாட்டியோ உங்களை குறித்து நல்ல முறையில் பேசக்கூடிய சகோதரர்களை உருவாக்கி கொள்ளுங்கள். மார்க்க அடிப்படையில் உங்களுடைய நட்பு வட்டாரத்தை ஆக்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுக்காக நேசித்து அல்லாஹ்வுக்காக வெறுக்கக்கூடிய பண்புகளை உருவாக்கி கொள்ளுங்கள். பொருளாதாரத்துக்காக நேசிக்காதீங்க, அந்தஸ்துக்காக நேசிக்காதீங்க, பதவிக்காக நேசிக்காதீங்க. அபூபக்கர் எப்படி ஆரம்ப கட்டத்தில் எல்லா சிக்கல்களுக்கு மத்தியும் அல்லாஹ்வுடைய தூதரோடு நின்றார்களோ, அது போல நாம இன்றைக்கு நம்முடைய நட்பை மார்க்கத்திற்காக, அல்லாஹ்விற்காக, குர்ஆன் ஹதீஸிற்காக நான் ஒரு நட்பை தேர்வு செய்துள்ளேன், எனக்காக துஆ செய்யக்கூடிய நட்புகளாக என்னுடைய நட்புகள் இருக்கும் என்ற அடிப்படையில் நாம் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டும். அபூபக்கருடைய வாழ்க்கை அதற்கு மிகப்பெரிய ஒரு படிப்படியாக நமக்கு இருக்கிறது என்பதை விளங்கி நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கு அதற்கு அருள் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்து முதல் முறையை நிறைவு செய்கின்றேன்.